அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை சுற்றி சுற்றி வர ஒரு டம்ளர் தண்ணீர் போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தாந்திரிக முறை. மிகவும் எளிமையான ஒரு வசிய மந்திரத்தை இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கும் தாந்திரிக முறைகளுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல மோஸ்ட்லி எந்த ஒரு புற பொருட்களையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். உதாரணத்திற்கு எலுமிச்சம்பழம், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், அத்தர், ஜவ்வாது, புனுகு, ஜாதிக்காய் போன்ற எந்த பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப நம்ம பார்த்த இந்த புறப்பொருட்களை பயன்படுத்தினால் அதற்கு பெயர் தாந்திரிக முறை. யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். எந்த ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடையும் தவறான வழிகளுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். கணவன் மனைவி, நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள்லாம் யூஸ் பண்றாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. காதலர்கள்னு வரும்பொழுது ஏதோ ஒரு டைம் பாஸ்க்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. உண்மையான காதலர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். ஒரு சின்ன வசிய மந்திரத்தை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி பார்த்தோம். வசியம்னு உடனே நீங்க சொல்றதை எல்லாம் கண்மூடித்தனமாக அந்த குறிப்பிட்ட நபர் கேட்பாங்க, நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே செய்வாங்கன்னு கிடையாதுங்க. நம்ம சேனல்ல இது போன்ற வசிய முறைகளை இதற்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணது கிடையாது. இனியும் நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம். நம்ம பயன்படுத்த போகும் இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரின் ஆழ்மனதில் உங்களை பற்றிய நேர்மறையான சிந்தனைகள் தோன்றும். உங்களை பத்தின பாசிட்டிவான விஷயங்கள் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை நினைவுபடுத்தக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்க அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய உண்மையான அன்பையும் பாசத்தையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட பேசணும், உங்க கூட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள தீவிரமாக எழும். உங்களை அடிக்கடி பார்க்கணும், பேசணும்ன்ற ஃபீலிங்ஸ் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்க மேல அதீதமான அன்பும் பாசமும் கலந்த ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும். ஒரு நல்ல அட்ராக்ஷனை இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும். சோ திரும்பவும் சொல்றேங்க, நல்ல நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு. அதனால தான் இந்த பவர்ஃபுல்லான மெத்தடை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நம்ம சேனல்ல நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க, திரும்பவும் நாங்க ஒன்று சேரணும், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டோம், இருந்தாலும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குன்னு. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க கட்டாயமாக பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தட்ல பிரதானமாக நம்ம பயன்படுத்த போகும் பொருள் ஒரு டம்ளர் தண்ணீர் மற்றும் 2 கிராம்பு. தண்ணீருக்கு மனிதனுடைய உணர்வுகளை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கு. நிறைய கோவில்களுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா குளங்கள் இருக்கும். இதற்கு காரணம் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான எனர்ஜியை அந்த தண்ணீர் ஈர்க்கும். அதனால தாங்க கோவில் குளத்துல நீராடினால் பாவங்கள் கரையும், புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க. இந்து மதத்துல மட்டும் கிடையாதுங்க, இஸ்லாமிய மதத்திலும் தண்ணீருக்கு ஒரு புனிதமான இடம் இருக்கு. குழந்தைகளுக்கு தொடர்ந்து உடம்பு சரியில்லாம போகுதுன்னா மசூதிக்கு கூட்டிட்டு போற ஒரு வழக்கம் இருக்கு. அந்த இடத்துல திருக்குரான் படிச்சுட்டு வரவங்க கைகளில் தண்ணீரை வச்சுட்டு குழந்தைகள் மேல ஊதுவாங்க. அந்த தண்ணீர் மேல பட்ட காற்று குழந்தைகளுடைய முகத்தின் மீது படும். சோ குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எல்லாம் விலகுவதாக ஐதீகம். இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா திருக்குரான் படிச்சுட்டு அந்த வைப்ரேஷனோட தண்ணீர் மேல ஊதுவதனால அந்த தண்ணீருக்கு புனிதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது ஈர்த்திருக்கும். அதன் மீது பட்ட காற்று குழந்தைகள் மீது படுவதனால தீய சக்திகள் விலகும். சோ தண்ணீருக்கு மனித மனங்களிலிருந்து தோன்றும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லயே பார்த்தீங்கன்னா 2 கப் மெத்தட் இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்ஸ்ல எல்லாத்துலயுமே தண்ணீரை நம்ம பயன்படுத்துவோம். இவ்வளவு தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான காரணம், எப்பவுமே ஒரு மெத்தடை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும்னா அந்த மெத்தட் மேல முழுமையான நம்பிக்கை நமக்கு ஏற்படும்.
அந்த நம்பிக்கை தான் உடனடியாக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்க, என்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கணும். வளர்பிறை தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சனிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. குறிப்பிட்ட நேரத்தில் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 21 நாளைக்கு இந்த டெக்னிக்கை நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். நடுவில் ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நேரத்தில் கூட இந்த மெத்தடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதே போல இந்த மெத்தடுக்கு நீங்க குளிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் நான்வெஜ் நீங்க எடுத்துக்கிட்ட பிறகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தவறு கிடையாது. முக்கியமான விஷயம், இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தனி அறையில உட்கார்ந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தனி அறை இல்லைன்னா கூட நீங்க கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரு 10 நிமிடங்களுக்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். உங்க பக்கத்துல இருந்து உங்களை யாராவது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும். கவனம் ரொம்பவுமே முக்கியம். சோ முடிஞ்ச வரைக்கும் தனிமையில இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் முழுவதும் தண்ணீரை நிரப்பி உங்க முன்னாடி வச்சுக்கணும். குடிக்கிற தண்ணீராக இருக்கணுங்க. சேர்ல அல்லது பெட்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா உங்க முன்னாடி ஒரு டேபிள் போட்டுட்டு அதற்கு மேல ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை நீங்க வச்சிருங்க. தரையில உட்காரவங்களாக இருந்தாலும் உங்க முன்னாடியே அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை வச்சுக்கோங்க. கண்ணாடி டம்ளர் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. பிளாஸ்டிக்கை தவிர்த்து எந்த மெட்டல்ல வேணாலும் நீங்க தண்ணீர் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சொம்புல கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம். தவறு கிடையாது. அதற்கு பிறகு 2 கிராம்பு நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவாங்க. முனை உடையாமல் இருக்கக்கூடிய முழுமையாக இருக்கும் 2 கிராம்பை நீங்க எடுத்துக்கணும். உடைஞ்சு போயிருக்கக்கூடிய ரொம்பவும் பழைய ஸ்டாக் கிராம்பு எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வாங்கின கிராம்பாக இருக்கட்டும். இப்ப நம்ம டிஸ்பிளேல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதை போல முழுமையாக இருக்கக்கூடிய 2 கிராம்பை நீங்க எடுத்துக்கோங்க. தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். 2 கிராம்பை நீங்க வாயின் வலது பக்கத்துல ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதை நீங்க கடிக்க கூடாது. வாயுடைய ரைட் ஹேண்ட் சைட் பகுதியில ஓரமா ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்ப உங்களுடைய வலது கை ரைட் ஹேண்ட் சுண்டு விரலை கடைசி விரலை நீங்க தண்ணீர்ல லைட்டா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி டம்ளர்ல நீங்க தண்ணீர் வச்சிருக்கீங்க. அந்த தண்ணீர்ல வலது கை சுண்டு விரல் கடைசி விரலை லைட்டா நீங்க டிப் பண்ணி வைக்கணும். அதுல நினைச்ச மாதிரி வைக்கணும். சுண்டு விரல் முழுவதையும் அந்த தண்ணீர்ல நீங்க விட வேண்டாம். லைட்டா சுண்டு விரலுடைய நுனிப்பகுதி அந்த தண்ணீர்ல பட்டாலே போதும். அப்படி நீங்க வச்சதுக்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை 5 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லிட்டு பக்கத்துல மமவசம்னு சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ராஜா மமவசம். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ராணி மமவசம். அவ்வளவுதாங்க. இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு மந்திரம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. இத்தனை முறை சொல்லணும்னு கவுண்டிங் முக்கியம் கிடையாது. 5 முதல் 10 நிமிடங்கள் வரை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வாயில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பை நீங்க துப்பிடுங்க. உங்க முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீங்க குடிக்கணும். இதே போல 21 நாளைக்கு தொடர்ந்து நீங்க செய்யணும். தினமுமே புதிய கிராம்புகளை தாங்க நீங்க பயன்படுத்தணும். ஒவ்வொரு முறையும் நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்க கூட தான் இருக்காங்க, உங்க பக்கத்துல தான் இருக்காங்கன்னு நீங்க அவங்கள நினைச்சிட்டே இந்த மந்திரத்தை சொல்லணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கவனம் ரொம்பவுமே முக்கியம். 5 முதல் 10 நிமிடங்கள் வரை தாங்க இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால அந்த குறிப்பிட்ட நபர் மேல முழு கவனத்தோட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். 21 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். 1 வீக் குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. கேஷுவலா ஜாலியா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. நல்ல ரிசல்ட் இமீடியட்டா உங்களுக்கு தெரியும். முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்க இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றத ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அப்படி ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ யாருக்காக இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றோமோ அவங்களுக்கு எப்பவுமே இப்படி ஒரு மெத்தடை நீங்க யூஸ் பண்ணதை சொல்லவே கூடாது. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை
மெத்தடையும் சேர்க்கலாம், தவறு கிடையாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.